ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் அபிராமி. நான் லாஸ்ட் இயர் சக்தி நீட் அகாடமி ட்ரிச்சி கேம்பஸில் தான் நீட்டு கோச்சிங் எடுத்தேன். அங்கே எங்கள் எம்டி சார் பார்த்திங்கன்னா அருணாச்சலம் சார். அவர் ரொம்ப கைண்ட் அண்ட் ஜெட்ரஸான பர்சன். ரொம்ப கேரிங்காக எல்லாமே பார்த்து எங்களுக்காக பண்ணுவார். அடுத்து அங்கே ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்க கொடுக்குற ஷெட்யூலை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம நீட்டை கிளியர் பண்ணிடலாம். எல்லா பார்ட் டெஸ்ட் நடக்கும். அடுத்து ஃபுல் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். நம்ம அந்த கொடுக்குற போர்ஷனில் நம்ம நல்லா கிளியர் பண்ணி கிளாஸ் ஆவரேஜ் நல்லா வந்தது எல்லாமே நல்லா பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் அடுத்து போவாங்க. இல்லாட்டி நம்ம அது முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ அந்த ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே கிளியர் பண்ணிட்டு போகிறனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நல்லா ஷெட்யூல் எல்லாருமே அந்த கம்ப்ளீட் பண்ணுறாங்களான்னு பார்த்து தான் அடுத்து போவாங்க. அடுத்து டீச்சர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா நடத்துவாங்க. ரொம்ப கிளியராக இருக்கும். கான்செப்ட் கிளியர் ஆயிரும். எவ்வளோ டவுட் சால்விங்னாலும் எவ்வளோ நேரம்னாலும் எவ்வளோ பேர் கேட்டாலும் எல்லாம் கிளியராக உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து மற்ற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, வார்டன், செக்யூரிட்டி எல்லாமே ரொம்ப கைண்டாக பழகுவாங்க. எது கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது இது வேணும், ஆல்ட்ரேஷன் வேணும், எது கேட்டாலும் நம்ம பண்ணி தருவாங்க. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபுட்டு மாதிரியே இருக்காது. ரொம்ப வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். அங்கே செய்கிறவங்க எல்லாமே சுத்தமாக நல்லா தான் இருக்கும். அடுத்து நம்மளுக்கு இந்த டிஷ் பிடிக்கல, சேரலை அப்படின்னா உடனே என்ன வேணும்னு கேட்டு அதை மாற்றி ஆல்ட்ரு பண்ணிவிடுவாங்க. அதில் ரொம்ப கேரிங் எடுத்து பண்ணுவாங்க ஃபுட் விஷயத்தில். பிடிக்கலன்னா நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருக்கும் ஃபுட்டு. எந்த பிரச்சனையுமே வராது. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிசிக்ஸ் முக்கியமாக எல்லாத்துக்குமே ரொம்ப அப்செட்டிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபிசிக்ஸ்னால். எனக்கு ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகாது. அது மெனக்கிட்டு அங்கே ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப கேர் கொடுப்பாங்க. அதான் அங்கே அதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப கேர் கொடுத்து ரொம்ப பண்ணுறனால தான் அங்கே நிறையா பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகி வராங்க. ஃபிசிக்ஸ் எங்கள் அருணாச்சலம் சார், அப்புறம் கவியரசு சார், அப்புறம் ஆதித்யா சார் 3 பேருமே ரொம்ப நல்லாவே நடத்துவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளியராக இருக்கும். ரொம்ப ப்ராக்டிஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதுக்கு நிறையா டைம் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் கிளியர் பண்ணிட்டா மற்ற ரெண்டுமே நம்ம நல்லா படித்து மேலே வந்துடலாம். ஸோ அங்கே ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்பவே அதுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அது எனக்கு ரொம்ப கிளியர் ஆணுச்சு அது. அடுத்து எல்லா ஸ்டாஃப்ஸுமே அங்கே நல்லாவே சொல்லித்தருவாங்க. சொல்லித்தரல எந்த பிரச்சனையும் இல்லை. அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ஏற்ற அட்மாஸ்பியர் அது. ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா க்ரீன் ஏரியா நல்லா இருக்கும். அங்கே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஒரு நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீடமாகவும் இருக்கலாம். எல்லாமே பண்ணி தருவாங்க. அப்புறம் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எதாவது டெஸ்ட்டில் ஒரு நல்லா பண்ணல, அப்செட்டாக இருக்குது, பயமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா ட்ராப் பண்ணி எடுத்து படிக்கிறோம். அப்போல்லாம் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. எல்லா டீச்சர்ஸ் எங்கள் எம்டி சார்லாம் வீடியோ போட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதனால் ரொம்ப நல்லா என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்து இன்றைக்கி எனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் எங்கள் எம்டி சாருக்கு. எல்லாமே அந்த எஸ்என்ஏ தான் காரணம். அது ஒரு மிகப்பெரிய பார்ட் அது அவங்களுக்கு. எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அப்புறம் எங்கள் எம்டி சார், ஆதித்யா சார், அவங்க ஃபேமிலி, அங்கே டீச்சர்ஸ், எங்கள் டீச்சர்ஸு, அப்புறம் அங்கே எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், வார்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், எம்டி சாருக்கு. நீங்கள் யார் நீட்டுக்கு படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் சக்தி அகாடமியை தேர்ந்தெடுக்கலாம். ரொம்பவே கேரண்டியாக சொல்லலாம். கண்டிப்பாக அங்கே படித்தா அவங்க கொடுக்குற ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறது நடந்தாவே கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணிடலாம். வேறு எந்த ஒரு நம்ம யோசிக்க தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நீட் சக்தி அகாடமியில் மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. கண்டிப்பாக சேர்ந்து கண்டிப்பாக டாக்டர் ஆகுங்க.